In this lecture, I am going to discuss the turnover ratios. The first turnover ratio I am going to discuss here is inventory turnover ratio. அதுக்கு formula என்னன்னா cost of revenue from operation divided by average inventory. Okay, cost of revenue from operation divided by average inventory. Cost of revenue from operation னா என்ன அப்படினு சொன்னாக்கா cost of revenue from operation. Okay, cost of revenue from operations அப்படிங்கிறது என்னன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஐட்டங்கள். ஆக்சுவலாக இது வந்து சேல்ஸ் மைனஸ் ஜிபி தான் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஜென்ரல் சென்ஸ். ஆனால் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸில் இன்கம் ஸ்டேட்மெண்ட் போடும்போது டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இதை எப்படி மைண்டில் வச்சுக்கலாம்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரதெல்லாம் ஆட் பண்ணணும், கிரெடிட் சைடில் வரதெல்லாம் லெஸ் பண்ணணும். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ இன்கம் தவிர சேலரி தவிர ரைட் பிகாஸ் ஐம் கோயிங் டு கன்சிடர் ஒன்லி தி காஸ்ட். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ விட்டுருங்க, எக்ஸ்பென்சஸில் பர்ச்சேசஸ் எங்கே வரும்? ட்ரேடிங்கில் வரணும். ஸ்டார்ட் போட்டுக்கிட்டேன் காஸ்ட் ஃப்ரம் ரெவன்யூ. சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி, ஆமாம் இன்வென்ட்ரி ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் இம்பாக்ட் சேர்க்கணுமா இல்லையா? ப்ளஸ் ஆடபிள் அதுவும் வரணும். எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸில் 2 லட்சம்னு அதோடைய சப்டிவிஷன் நம்பர் 1ல் அடிஷ்னல் பிரேக்கப் கொடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம். நேராக அங்கே போய் பார்க்குறேன், இங்கே இருக்குது பாருங்கள். எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸில் ஒன்று வேஜஸ், இன்னொன்று சேலரி. ட்ரேடிங்கில் என்ன வரும்? வேஜஸ் வரும், அது மட்டும் எடுத்துக்கங்க. ரைட், ஸோ வேஜஸ் வரும், கேரேஜ் இன்வெர்ட்ஸ் வரும், அண்ட் கோல், ஃபியூல், ஆயில், பவர், இந்த மாதிரியான ஐட்டங்கள் வரும். ஸோ காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ். அப்போ இது வந்து நீங்கள் அதை பிக் பண்ணி போடுறதுல நமக்கு வேலையே இருக்குது. பர்ச்சேசஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட், சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி, எம்ப்ளாயி பெனிஃபிட்டில் இங்கே போய் பார்த்தீங்கன்னா வேஜஸ் மட்டும் தான் வரது, சேலரி வரக்கூடாது. அதர் எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா அட்மின், செல்லிங், லாஸ் அண்ட் செல் எல்லாமே P&L அக்கௌண்ட்டில் வரக்கூடிய ஐட்டம் இட் வில் நாட் கம். ஸோ பர்ச்சேசஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட், சேஞ்சஸ் அண்ட் வேஜஸ், இந்த 3 ஐட்டங்கள் மட்டும்தான் வருது காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில். ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாக்க 8,40,000 rupees we have. And next one is changes in inventory. Changes in inventory, the value changes 40,000 ப்ளஸில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க க்ளோசிங் ஸ்டாக் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். மைனஸில் இருந்தால் க்ளோசிங் ஸ்டாக் அதிகமாக இருக்குன்னா க்ளோசிங் ஸ்டாக் ரெவன்யூ ஐட்டம். இது காஸ்ட்லேருந்து ரெவன்யூ ஐட்டம் குறைக்கணும். ரைட், ரெவன்யூ ஐட்டம் லெஸ் பண்ணணும். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா மைனஸ் ஜாஸ்தியாகும். ஸோ மைனஸாக இருந்தால் க்ளோசிங் ஸ்டாக் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா க்ளோசிங் ஸ்டாக் கம்மியாக இருக்குது. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் கம்மியாக இருந்திருக்குன்னு அர்த்தம். ரைட், ஸோ தென் வேஜஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ வேஜஸ் பீயிங் 80,000 rupees. 80,000 rupees. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் தி ஃபுல் வேல்யூ 9,60,000. ஸோ 9,60,000 rupees we got it. ஸோ எங்கேருந்து வந்துச்சு? ஸ்டார்ட் போட்டுக்கிறேன். திஸ் இஸ் சம்மேஷன் ஆஃப் ஸ்டார்ட் ஐட்டம். இதெல்லாம் ஸ்டார்ட் போட்டுருக்கணும், அந்த ஐட்டத்தை நான் சம் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் தான் இது. க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் இன்வென்ட்ரி எவ்வளோ இருக்குன்னா 1 lakh இருக்குது. அப்போ ஓப்பனிங் எவ்வளோன்னு தெரியல. ஓப்பனிங் எவ்வளோ தெரியல அப்படின்னா சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி 40ங்கிறாங்க. 40 பாசிட்டிவாக இருக்குன்னா ஓப்பனிங்கில் ஜாஸ்தி இருந்திருக்குன்றது. அப்போ ஓப்பனிங்கில் எவ்வளோ இருந்திருக்கணும்? 1,40,000 இருந்திருக்கணும். க்ளோசிங்கில் 1 lakh. நீங்கள் இது பாதரேஷனில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் கொஷின்ஸில் கொடுத்துட்றாங்க. ஸோ ஓப்பனிங் இன்வென்ட்ரி 1,40,000, க்ளோசிங் இன்வென்ட்ரி 1 lakh இருக்குது. அப்போ ஆவரேஜ் இன்வென்ட்ரி எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ ஆவரேஜ் இன்வென்ட்ரி. So the way how you can calculate the average inventory is nothing but opening stock or opening inventory plus closing inventory or closing stock divided by 2. So idhula opening inventory 1,40,000 and closing inventory is given in the balance sheet 1 lakh. Sir இந்த மாதிரி opening inventory கொடுக்கல சார், என்ன சார் பண்ணலாம்? கண்ணை மூடிட்டு closing inventory மட்டும் போட்டு போயிட்டே இருக்கலாம். So 140 and 1 lakh, here I have given both the information. So ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1,20,000 rupees வருது. 1,20,000. So 960 divided by 1,20,000 போட்டிங்கன்னா the value will be 8 times. இந்த டேர்ன் ஓவர் ரேஷியோஸ் எல்லாம் டைம்ஸ் சொல்லுவாங்க. எத்தனை முறை ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறது இங்கே டைம்ஸில் நம்ம சொல்கிறோம். ஸோ உங்கள் கிட்டே இருக்கிற ஸ்டாக் விற்றாச்சு, வாங்கியாச்சு, திரும்ப விற்கிறோம், திரும்ப வாங்குகிறோம். இது மாதிரி 8 முறை ரொட்டேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒரு வருஷத்துக்குள்ளார 8 முறை ரொட்டேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு முறைக்கு இன்னொரு முறைக்கு ரொட்டேஷன் ஆகுறதுக்கு ஸ்டாக் வாங்கி வைக்கிறோம், விற்று வெளியே போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிறது இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ வில் பி கால்குலேட்டிங் தட் ஒன் ஆல்சோ அலாங் வித் இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட். இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் இது வந்து சேர்ந்து வரணும். கன்வர்ஷன் பீரியட்
ஸோ இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னாக்கா 8 டைம்பா, ஒரு வருஷத்துக்கு 8 டைம் ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ ஒரு வருஷங்கிற எத்தனை நாள் இருக்குது? 365 டேஸில் 8 டைம்ஸ், இல்லைனா மந்தில் எடுத்துக்கலாம். 12 மந்த்ஸில் 8 டைம்ஸ்னா 12 டிவைட் பை 1.5 மாதத்துக்கு ஒரு முறை நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாக் விற்றுது. தட்ஸ் ஹவ் வி கேன் ஃபைண்ட் அவுட் த இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலானா டேஸ் ஆர் மந்த்ஸ் இன் அ இயர், டேஸ் ஆர் months in a year divided by inventory turnover ratio. and the inventory turnover ratio denominator la vandrணும். so inventory turnover ratio adha conversion period. okay, எத்தனை நாள் ஆகுது கன்வெர்ட் ஆகிறதுக்கு? inventory turnover ratio. I will now consider month only. days கூட போடலாம், நான் month எடுத்துக்கிறேன். 12 மாதம் இருக்கு, 12 months. எத்தனை முறை? 8 times. அப்படின்னா 1.5 months. 1.5 monthsக்கு ஒரு முறை நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக் விற்கிதுன்னு அர்த்தம். ஐ ஹோப் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் த இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ. ஸோ இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோனா காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. அது நம்பர் ஆஃப் டைம்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாக் மாதிரி எத்தனை முறை சேல் ஆயிருக்குங்கிறது இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ. ரொட்டேஷன், ஒரு முறை ஸ்டாக் உள்ளார வந்து திரும்ப அது கேஷாக மாறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட். ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ரேஷியோஸ். So while I am taking the classes for the professional students, ஆடிட் பண்ணாலும் நீங்களும் ஈவன் லேட்டர் பீரியடில் நீங்கள் ஆடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அஸ்யூம் தட் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க. ரெஸ்டாரண்ட்டில் போனோடனே நீங்கள் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்கிறீங்க. அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது வடை, காஃபி, வடை, இப்போ நம்ம வடை எடுத்துக்கலாம், வடை, ரைட். ஸோ அந்த வருஷத்துக்கு வடை மட்டும் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா 10,000 ரூபாய்க்கு சேல்ஸ் நடந்திருக்கு. ஓகே, கடையில் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு ஸ்டாக் இருக்கு. ஓகே, இப்படி ஒரு சிச்சுவேஷன். 1,00,000 ரூபாய் சேல்ஸ் நடந்திருக்கு, ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னா 500 வடை இருக்கு. அப்போ இது வடை சேல்ஸு, இது வடை ஸ்டாக்கு, வடை. ஸோ இப்போ என்ன அர்த்தம்? இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னாச்சு? 20 டைம்ஸ் வருது. இதை டிவைட் பண்ணால் என்னாச்சு? உங்களுக்கு 200 டைம்ஸ் வந்துருச்சு. ஓகே, என்ன அர்த்தம்? இதில் வந்து எக்ஸ்ன்றவர் ஆடிட் பண்ண போயிருக்கிறார், இதில் ஒய்ங்கிறவர் ஆடிட் பண்ண போயிருக்கிறார். இது ஒரு கடை, இது ஒரு கடை. இங்கே ஆடிட் பண்ணவர் வடை எவ்வளோ சேல்ஸ் பண்ணாருன்னு நியூமரேட்டரில் போட்டு 10,000 ரூபாய். வடை எவ்வளோ ஒரு நாளைக்கு அவர்கிட்ட ஸ்டாக் இருக்குன்னு சொன்னால் 500 ரூபாய் இருக்குது. அப்படின்னா 20 முறை ரொட்டேட் ஆகுது. இவர்கிட்ட என்ன இருக்குது? 1,00,000 ரூபாய்க்கு வடை சேல்ஸ் இருக்குது, 500 ரூபாய்க்கு வடை பேலன்ஸ் இருக்குது. அப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 டைம்ஸ் இருக்குது. எக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட் ஆடிட் வெரிஃபை பண்ணும்போது அங்கேருந்து ஒருத்தர் கடையிலேருந்து, சார் சூடாக வடை இருக்குது சாப்பிட்றீங்களா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணோம்? டபுள் காஷியஸ் ஆயிடணும். ஏன் சார்? 20 டைம்ஸ்னு என்ன அர்த்தம்னா நீங்கள் இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் போடுங்க. டேஸ் ஆர் மந்த்ஸ் இன் இயர், 365 டேஸில் போடுறேன். டிவைட் பை இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ தானே இது, 20 டைம்ஸ் போட்டிங்கன்னா என்னாச்சு உங்களுக்கு? 18. அப்படின்னு என்ன அர்த்தம்? வடையை போட்டு வச்சா விற்கிறதுக்கு 18 நாள் ஆகுது. என்னைக்கு போட்ட வடையோ நீங்கள் டபுள் காஷியஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ தட்ஸ் வாட் அபவுட் த டர்னோவர் ரேஷியோ. யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். இப்போ போட்டதா கேட்டு சாப்பிடணும். இந்த கடையில் என்ன நடக்குது? ஒரு வருஷத்துக்கு 365 நாள், ரைட். டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்குது? மீன்ஸ் ரொட்டேஷன்ஸ் எத்தனை முறை? 200 டைம்ஸ். அப்போ இது 200 நாள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னாச்சு? 1.85. ஒரு நாள் போட்டால் மறுநாள் வரைக்கும் வச்சு விற்கிறாங்கன்னு அர்த்தம். டபுள் காஷியஸாக இருக்கணும். இன்றைக்கி போட்ட வடையா? அப்போ ஜெட்டு போகிறார், அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,00,000 ரூபாய்க்கு வடை மட்டும் சேல் ஆயிருக்கு. 500 ரூபாய் வடை தான் அவன்கிட்ட ஸ்டாக்கே எப்போதுமே கிடையாது. அந்த கடையில் விற்காமல் இருக்கிறது 500 ரூபாய் தான் இருக்குது. ஆனால் 2,00,000 சேல்ஸ் ஆயிருக்கு. அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னாச்சு? கிட்டத்தட்ட 400 டைம்ஸ். ஒவ்வொரு நாளும் அப்படி போட்ட போட வித்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அங்கே போயிட்டு கொடுக்குறானோ இல்லையோ கேட்டு வாங்கி சாப்பிடணும். சரி தானே? ஸோ திஸ் வாட் அபவுட் த டர்ன் ஓவர் ரேஷியோஸோட பியூட்டி. டர்ன் ஓவர் ரேஷியோன்னா எஃபிஷியன்சி ஆஃப் த மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொன்னால் அது ரொட்டேஷன் ஜாஸ்தி, ஆக்டிவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, கொண்டு வந்து வச்சா உடனே வித்துருது, கொண்டு வந்து வச்சு அடுத்தது வித்துருது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக அந்த கம்பெனியோட லாபம் எப்படி இருக்கும்? பக்காவாக இருக்கும். கொண்டு வந்து வச்சாரா ஒரு வருஷம் வரைக்கும் விற்கலையா, அப்புறம் எப்படி நம்ம லாபத்தை பார்க்க முடியும்? கொண்டு வந்த வச்ச ஐட்டம் 1.5 மாதத்தில் விற்கிது, 1 மாதத்தில் விற்கிது, 6 மாதத்தில் விற்கிது. அது எது பெட்டர்?
அப்போ இந்த டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கிறது ஸ்பீட், எஃபிஷியன்சி, ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் ஒன்று எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், மிச்சது எக்ஸாம்பிள் கொடுக்கல, இதே ஃபார்மேட் தான். ஸோ another 3 ratios I am going to discuss now here, டேர்ன் ஓவர் ரேஷியோஸில். செகண்ட் வந்து ரிசீவபிள்ஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோஸ். ரிசீவபிள்ஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோஸ் இப்போ ஸ்டாக்கை பேஸ் பண்ணி பார்த்தோம். இதுக்கு லிக்விடிட்டி ரேஷியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எடுப்பீங்க. டேர்ன் ஓவர் ரேஷியோ இதுலேருந்து ஒரு ஐட்டம், இதுலேருந்து ஒரு ஐட்டம் எடுப்பீங்க. அது எதெல்லாம் டேர்ன் ஓவரோட லிங்க் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாக்க, இது டேர்ன் ஓவர், இது டேர்ன் ஓவர். எதெல்லாம் லிங்க் பண்ணி பார்க்குறீங்கன்னா, ஒன்று இன்வென்ட்ரிஸை லிங்க் பண்ணி பார்க்குறீங்க, அதான் இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ. ரெண்டாவது ரிசீவபிள்ஸை லிங்க் பண்ணி பார்ப்பீங்க, இது ரெண்டாவது. மூணாவது பேபிள்ஸை லிங்க் பண்ணி பார்ப்பீங்க, இது மூணாவது, சி, ரைட். நாலாவது ஃபிக்ஸ்ட் அசெட்ஸை லிங்க் பண்ணி பார்க்கலாம், ஓகே, இது 4. இந்த 4ம் எதோட லிங்க் பண்ணி பார்க்குறோம்? டேர்ன் ஓவரோட லிங்க் பண்ணி பார்க்குறோம். டேர்ன் ஓவருங்கிறது என்னது? காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். எந்த 4? ஸோ 1 ஸ்டாக்கு, 2 ரிசீவபிள்ஸ், 3வது பேயபிள்ஸ், 4வது ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். சார் இதெல்லாம் லிங்க் பண்ணி பார்க்கக்கூடாதா சார்? எது வேணாலும் லிங்க் பண்ணி பார்க்கலாம் இன் யுவர் ஃபர்தர் ஸ்டடி. அதுக்கு தான் சொன்னேன், ரேஷியோஸ் உங்கள் புக்கில் வந்து +2 புக்கில் இட் மேபி அரௌண்ட் 5 + 4 + 4 almost 13 ratios are there, but there are n number of ratios you can coin your own. உங்களுக்கு என்ன பர்பஸ்க்கோ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் ரேஷியோஸை காயின் பண்ண முடியும். இப்போ நம்ம எதோட லிங்க் பண்ணி பார்க்குறோன்னா, இந்த 4 ஐட்டத்தை ரெவன்யூவோட நம்ம லிங்க் பண்ணி பார்க்குறோம். அதில் 1 முடிஞ்சிச்சு, ஒரு செட்டு. அதை எப்படி நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் பேசியிருக்கிறேன். வடை ஞாபகம் வச்சுங்க, இட் will not go out of your memory. Number 1. Number 2, receivables, trade receivables turnover ratio, trade receivables turnover ratio, trade receivables turnover ratio. Okay, the formula will be same, இதே மாதிரி தான் இருக்கும். காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மாதிரி போகிறது பதிலாக இந்த இடத்துல எதனால் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் வருது? ஏன் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் வருது? கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறதுனால தான். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ், நாட் ஃபுல் ரெவென்யூ. இந்த சேல்ஸு கீழே இந்த ரிசீவபிள்ஸ் எதனால் வருதுன்னா கிரெடிட் சேல்ஸ்னால வருது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் divided by and average receivables, okay, average receivables. இது B, இது A கேஸ். அப்போ கிரெடிட் ரெவென்யூன்னா என்ன அர்த்தம்? இந்த 20 lakhsல கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஒன்றும் சொல்ல சார். அப்போ என்ன பண்ணலாம்? என்டையர் 20 லட்சமும் கிரெடிட் சேல்ஸாக நான் வச்சுக்கிறேன். ஐ கன்சிடர் தட் என்டையர் 20 lakhs being கிரெடிட் சேல்ஸ். இதை டாலர் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ கிரெடிட் சேல்ஸ் being 20 lakhs divided by ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ். சார் ஓப்பனிங் ரிசீவபிள்ஸ்லாம் கொடுக்கல சார் அப்படின்னா க்ளோசிங் கணக்கில் எடுத்துக்கலாம், தப்பில்லை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசீவபிள்ஸ் எது? இது ரெண்டும் சேர்த்து. அப்போ இது ரெண்டும் சேர்த்து நமக்கு எவ்வளோ இருக்குது? 1 lakh. ஸோ we have 1 lakh. ஸோ இந்த 1 lakh தான் நான் ஆவரேஜ் ரிசீவபிளுக்கு பதிலாக எடுத்துக்க போகிறேன். ஆஸ் ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ் நாட் அவைலபிள், ஐ வில் டேக் தி க்ளோசிங் ரிசீவபிள்ஸ். ஸோ 1 lakh அதில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? you will be getting 20 times. you will get 20 times. clear? 20 times. and அடுத்தது என்ன? ஒரு ரேஷியோ போட்டு டைம் போடணும்ல, அதே மாதிரி டைம். பொருளை வித்தாச்சு, கடன் சொல்லிட்டு போயிட்டார், சார் தர சார்னு போயிட்டார். எப்போ தருவார்? 1 மாதமா 6 மாதமா? எத்தனை நாளுக்குள்ள அந்த பணம் வருமோ, இது எத்தனை நாளுக்குள்ளார் விற்கும், அதே மாதிரி நான் விற்ற பொருளுக்கு பணம் எத்தனை நாளுக்குள்ளார் வரும், அதே பீரியட் தான். இதே தான் இங்கே இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் பதிலாக இங்கே டெட்டு கலெக்ஷன் பீரியட்னு போட்டுக்கலாம். ஸோ டெட்டு கலெக்ஷன் பீரியட், ஸோ டெட்டு கலெக்ஷன் பீரியட், தட்ஸ் ஹவ் யூ கேன் டூ. டெட்டு கலெக்ஷன் பீரியட் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு என்ன ஃபார்முலானா இதே ஃபார்முலா தான், டேஸ் ஆர் மந்த்ஸ் மாதிரி தான் போட போகிறோம். டேஸ் ஆர் மந்த்ஸ் இன் a year divided by இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோக்கு பதிலாக இப்போ என்னது? ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. அவ்வளோதான், ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஐ ஹோப் ஸோ குட் நோ அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்முலா. ஓகே, சிமிலர் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது வந்து டேஸ் ஆர் மந்த்ஸ்னு போட்ட வேண்டியதான். இப்போ நான் மந்த்தை பேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன், டேயும் போடலாம். ஸோ 12 டிவைடட் பை ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து 20 times. இது 12 months 20 times போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? ஸோ 0.6. ஸோ 0.6. ஸோ 0.6 இஸ் தி ஆன்சர். ஐ ஹோப் ஸோ குட் நோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். 0.6ன்னு அர்த்தம் ஒரு மாதத்துக்கு 30 நாள்.
0.6 into 30 நாள் போட்டுக்க 18 நாளைக்கு ஒன்ஸ் நான் பொருளை விற்றேன் 18 நாள் எனக்கு பணம் வருதுன்னு அர்த்தம். தட்ஸ் வை திஸ் கலெக்ஷன் பீரியட் வில் பி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 18 நாள் 5 மாதமும் வரலன்னு என்ன அர்த்தம்? என்னப்பா பிஸ்னஸ் பண்ணிட்டு பணமே வரல அப்படிப்போம். அங்கே அதே மாதிரி 5 மாதம் விற்காம இருந்துச்சு எதுக்கு தொழில் செஞ்சுக்கிட்டு ஃபாஸ்டர் இந்த டேர்ன் ஓவர் ரேஷியோ ஜாஸ்தி போக போக அந்த பிஸ்னஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்காக இந்த டேர்ன் ஓவர் ரேஷியோஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ மூணாவது வந்து பேயபிள்ஸ் பார்க்க போகிறோம். இதே ஃபார்முலா தான் நமக்கு இங்கேயும் போட போகிறோம். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் பதிலாக ட்ரேட் பேயபிள்ஸ். ட்ரேட் பேயபிள்ஸ் ஓகே. ட்ரேட் பேயபிள்ஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ ரைட். ஸோ ஃபார்முலா வில் பி சேம் வே. அதே மாதிரி தான் நமக்கு ஃபார்முலா இருக்கும். கிரெடிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். இங்கே வந்து ரிசீவபிள்ஸ்னா கிரெடிட்ஸ் ரெவன்யூ கிரெடிட் சேல்ஸ். அப்போ பேயபிள்ஸ்னா கிரெடிட் பர்ச்சேஸஸாக இருக்க முடியும். ஸோ நெட்டு கிரெடிட் பர்ச்சேஸ் divided by net credit purchase divided by என்ன பண்ணோம்? இங்கே ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ்னா இங்கே பேயபிள்ஸ்னா என்ன போட்டாகணும்? ஆவரேஜ் பேயபிள்ஸ் போடணும். ஆவரேஜ் பேயபிள்ஸ். ஐ ஹோப் ஸோ குட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ net credit purchase. As in this illustration I am not aware about purchases credit-ஆ cash-ஆ எனக்கு தெரியல. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதை சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை நான் கிரெடிட்டாகவே வச்சுக்கிறேன். இதானே பர்ச்சேஸ், அது கிரெடிட் பர்ச்சேஸாக நான் வச்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ கேன் நவ் ரைட் ஹியர். ஸோ 8,40,000 rupees அஷ்யூம்டு. ஓகே, அதில் கொஸ்டினில் 40,000 ரூபாய் வந்து கேஷ் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டாக்க நீங்கள் எவ்வளோ தான் எடுத்துக்கணும்? 8 lakhs தான் எடுத்துக்கணும். டிவைடட் பை ஆவரேஜ் பேயபிள்ஸ். ஆவரேஜ் பேயபிள்ஸ் எவ்வளவு? இந்த விஷயங்கள் சி 50 + 20 70. திஸ் இஸ் வாட் அபவுட் த சீஸ் கேல்குலேஷன் 70. அப்போ 8,40,000 டிவைட் பை 70 போட்டிங்கன்னா 12 times வந்துருச்சு. ஓகே, அடுத்தது என்னது? இணை புரியாத ரெண்டு ரேஷியோஸ். ஒன்று டேரக்டாக டேர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிக்கிறீங்க, அதை கூட பீரியடாக மாற்றிக்கிறீங்க. இங்கே வரும்போது இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட். இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட்னா இன்வென்ட்ரி கேஷாக கன்வெர்ட் ஆகுறது. வந்த இன்வென்ட்ரி வித்தாச்சுன்னா கேஷாக வருது, அதுதான் கன்வர்ஷன் பீரியட். இங்கே கிரெடிட்டுக்கு சேல் பண்ண அது கையில் கேஷாக வந்த பீரியட். ஸோ டெட் கலெக்ஷன் பீரியட். இப்போ கிரெடிட் பேயபிள் இல்லையா, பணம் கொடுக்குறது. ஸோ இதில் வரும்போது நமக்கு கிரெடிட் பேயபிள் பீரியட் போட்டுக்கலாம். ரைட், இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? ஸோ we can do the formula here too. So credit payables, right? Credit payable period. Credit payable period. Payable period. Formula என்னது? Sorry. இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே days are months in a year. Days are months in a year. Days are months in a year. Divided by என்னது? Trade payables. Trade payables turnover ratio. Turnover ratio. So 12 months divided by 12 times அப்படின்னா 1 month. நீங்கள் வாங்குகிற கிரெடிட் பர்ச்சேஸஸ்க்கெல்லாம் நீங்கள் பேமெண்ட் மாதம் பண்ண வேண்டியது இருக்குது. மளிகை கடை வாங்குறீங்க, மளிகை ஃபுல்லாக வாங்குறீங்க, மாதம் ஒரு முறை போய் பணத்தை கொடுத்துட்டு வரீங்க, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இட் கம்ஸ் 1 month. ஆனால் நம்ம விற்கிறதுக்கு கிட்டத்தட்ட 0.6 மந்த்லேயே வந்துடுது. எவ்வளோ மந்தில்? 0.6 மந்தில் 18 நாளில் வருது. ஹாப்பி தென். த ஃபைனல் ஒன் வில் பி ஃபிக்ஸ்டு அசெட்ஸை பேஸ் பண்ணி பார்க்குறேன். டி எது பார்த்தோம்? ஒன்று இன்வென்ட்ரி ரைட், இன்னொன்று வந்து ரிசீவபிள்ஸ், அதுக்கப்புறம் பேயபிள்ஸ், ஃபைனலாக வந்து என்னது? ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த ஃபைனல் ஒன். ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ் அப் தட். ஸோ ஃபைனல் ஒன் வரும்போது ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகே, ஸோ அப்போ ஃபார்முலா என்னவா இருக்க முடியும்? இதுக்கு இதே மாதிரி தான் ஃபார்முலா உள்ள. நியூமரேட்டரில் என்ன இருக்கணும்? காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ. இதில் வரும்போது ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நியூமரேட்டரில் போடுறோம்னா ஃபுல் ரெவன்யூ. ஓகே, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ப்ராஃபிட்டோடு சேர்த்து ஃபுல் சேல்ஸ் எடுத்துக்கணும். அங்கே காஸ்ட் மட்டும், இங்கே கிரெடிட் மட்டும், இங்கே கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வரும்போது ஃபுல் மீன்ஸ் என்னது? ப்ராஃபிட்டும் சேர்த்துக்கணும், கேஷ் கிரெடிட் எல்லாம் சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வில் பி த ஆன்சர். ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் divided by fixed assets, right? So this is how you can calculate. Okay, so revenue from operation அப்படிங்கிறது டைரக்டாக சேல்ஸ் தான். 20 lakhs நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதில் ஜிபி லெஸ் பண்ணி எடுத்துக்கிறது இங்கே வரும்போது கிரெடிட் மட்டும் எடுத்துக்கிறீங்க, இங்கே வரும்போது கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும் எடுத்துக்கிறீங்க, இங்கே வரும்போது ஃபுல் வேல்யூ 20 lakhs நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 20 lakhs divided by
அசெட் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் எவ்வளோங்க இருக்குது 7,50,000 rupees இருக்குது. ஸோ திஸ் வில் பி கன்வெர்டட் இன்ட்டு இந்த வேல்யூ மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டேன். திஸ் இஸ் 2.67 டைம்ஸ் 2.67 டைம்ஸ். ஐ ஹோப் ஸோ குட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இதுக்கு எகைன் அந்த கன்வர்ஷன் பீரியட் மாதிரி போடக்கூடாதுன்னா இதுக்கு தேவையில்லை, போட முடியாது, இது சொத்தை விற்கவும் முடியும். ஸோ இட் வில் நாட் கம் ஹியர். ஸோ தீஸ் ஆர் த 4 செட் ஆஃப் ரேஷியோஸ் அவைலபிள் ஃபார் த டேர்ன் ஓவர். இந்த ரேஷியோஸ் வந்து நம்பர்ஸ் ஷார்ட் பீரியட் ஆக இல்லை டைம்ஸ் ஜாஸ்தி ஆக பெட்டராக இருக்குன்னு அர்த்தம், மோர் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். இந்த நம்பர்ஸ் அதிகமாக ப்ராஃபிட்டபிலிட்டி பெஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் ஒரு கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த டேர்ன் ஓவர் ரேஷியோஸ் தேவைப்படுது. ரைட், கம் ஆன் காப்பி திஸ்.